நம்ம மார்க்கெட்ல வந்து கேள்விப்படுற நியூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா செல் ஆஃப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிஐஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இப்ப அந்த டிஐஸ் அதான் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்க, என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட டீடைல்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. மார்ச் மந்த்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டீடைல்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இதுல பேங்க் ஸ்டாக்ஸ்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்தோம் அப்படின்னா நிறைய வந்து விழுந்திருக்குல்ல, அதனால ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல க்ரோஸ் கணக்கில் தான் ஃபுல்லாவே வந்து இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 2600 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்புறம் டிஎஸ்பின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும்ல, அவங்களுமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 4500 கோடி ரூபாய் வந்து இங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. கோட்டக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஐசிஐசி பேங்க்ல பார்க்கும்போது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமா போட்டிருக்காங்க, டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமா வந்து போட்டிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்லயுமே கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமா போட்டிருக்காங்க. அப்புறம் இங்க ஆக்சிஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும்ல, அவங்களுமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வந்து பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி டீடைல் வந்து வெளியிருக்கு. இதுல 29,300 கோடி ரூபாய்க்கு மார்ச் மந்த் மட்டும் டிப்ளாய் வந்து பண்ணிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டிப்ளாய் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு பேங்க் ஸ்டாக்ஸை தாண்டி பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஸ்ரீராம் பினான்ஸ் இந்த இடத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த இடத்துல ஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. 400 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய்ன்ற அமௌண்ட்ல வந்து ஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே. இதை தாண்டி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோசிஸ், அசோக் லேலண்ட் இந்த இடத்துலயுமே அவங்களோட ஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. 300-500 கோடி ரூபாய் வந்து ஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்டா நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. கொரோனா ரெமடிஸ்ன்ற கம்பெனில இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்திருக்காங்க. டிடிகே பிரஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து வெளியே வந்திருக்காங்க. அப்புறம் இங்க கனரா, ரபோக்கோ, ஏஎம்சி இருக்கும்ல, அந்த கம்பெனில இருந்துமே கம்ப்ளீட்டா வெளியே வந்திருக்காங்க. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. அதோட டீடைல் டேட்டாவே வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ மார்ச் மந்த்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, நல்லாவே வந்து தெரியுது. இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது? 350 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பிளஸ்ல வந்து இருக்கு. அப்படின்னா இன்னைக்கான நாள் மார்க்கெட் பிளஸ்ல தான் வந்து இருக்க போகுது. ஏப்ரல் 13 அன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல வந்து இருந்துச்சு. இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆகிற சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும்போது எப்படி இருக்கும்னு தெரியல, பட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆக போகுது. யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவா வந்து இருக்கு. டவ் அண்ட் ஜோன்ஸ் அண்ட் இங்க நாஸ்டாக் எல்லாமே 1.5% மேல வந்து ஏறி இருக்கு. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ரீசனால யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருந்துச்சு. யூரோப் மார்க்கெட்டும் சூப்பரா வந்து பிளஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பாகிஸ்தான் மார்க்கெட்டுமே சூப்பரா பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாவே பிளஸ்ல தான் வந்து இருக்கு. நம்மளோட மார்க்கெட்டுமே இன்னைக்கு நல்ல பிளஸ்ல தான் இருக்கும். பின்னாடி இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இங்க யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் அந்த ஒரு போர் சூழல் வந்து போயிட்டு இருக்குல்ல, அதுல பீ ஸ்டாக்ஸ் வந்து நடந்துச்சு. சீஸ்ஃபயர் டைம்ல பீ ஸ்டாக் நடந்துச்சு. அந்த ஒரு பீ ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப செகண்ட் டைம் வந்து நடக்க போகுது. இந்த டைம் வந்து பாகிஸ்தானோட சப்போர்ட்டோட இந்த இஸ்லாமாபாத்ல அந்த ஒரு பீ ஸ்டாக்ஸ் வந்து நடக்க போகுது. சோ போன டைம் நடக்கும் போது ஈரான் வச்ச அந்த டிமாண்டுக்கு யூஎஸ் வந்து ஒத்துக்கல. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இந்த டைம்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, பாகிஸ்தானோட சப்போர்ட் உள்ள இருக்க போகுது. ஸோ ரெண்டு பேருக்குமே நெகோசியேஷன் பண்ணி இந்த ஒரு டீலை முடிச்சு வைப்பாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இன்னுமே வந்து யூஎஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் இம்போர்ட்ஸ் வந்து நாங்க வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈரான் வந்து நாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கையில் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லயுமே வந்து அந்த பீஸ் ஸ்டாக்ஸ் இருந்தாலுமே, சீஸ்ஃபயர் வந்து நடந்தாலுமே இன்னும் சூழ்நிலை வந்து சரியில்லாம தான் இருக்கு. பட் ஆனா அந்த ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் வந்த ரீசன்னால இஸ்லாமாபாத்ல பாகிஸ்தான் வந்து இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் பீஸ் ஸ்டாக்ஸ் வந்து முடிச்சு வைப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலே மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கானால அதுதான் வந்து சைனா வந்து இருக்கு. இதனால இங்க க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு. $92 பர் பேரல் வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் பிரெண்ட் க்ரூட் வந்து பார்க்கும்போது அது $94 பர் பேரல்ல வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட பிரைஸுமே $7 வந்து இறங்கி இருக்கு. கோல்டு அண்ட் தென் சில்வர் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கோல்டு வந்து 8% வந்து இறங்கி இருக்கு. சில்வர் வந்து 16% மேல வந்து இறங்கி இருக்கு. கோல்டோட கரண்ட் பிரைஸ் வந்து $4,800 பர் அவுன்ஸ்ல வந்து இருக்கு. நம்ம ஊரோட ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது 15,300 பர் கிராம் 24 கேரட் வந்து இருக்கு. ஸோ பெருசா சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ₹10 வந்து கிட்ட வந்து ஏறி இருக்கு. அவ்வளவுதான் இருக்கிற சேஞ்சா வந்து இருக்கு. சில்வர் பொறுத்தவரை அதுல வந்து பெருசான சேஞ்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா கோல்டுல பெருசான சேஞ்சஸ் நம்ம ஊர் கரன்சி டேர்ம்ல கிடையாது. பட் ஆனா இங்க டாலர் டேர்ம்ஸ்ல இறங்கி இருக்கு. சில்வருமே வந்து இறங்கி இருக்கு. $4,800 பர் அவுன்ஸ்ல வந்து இங்க கோல்டு வந்து இருக்கு. சில்வர் வந்து $77 பர் அவுன்ஸ்ல வந்து இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் இறங்குறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, வார் சூழ்நிலையா தான் வந்து இருக்கு. இந்த ஒரு வார் சூழ்நிலை நடக்கும்போது கோல்டு அண்ட் சில்வர் எப்பவுமே ஏறி தான் இருக்கும். பட் ஆனா இந்த டைம்ல ஏன் இறங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு வார் சூழ்நிலையால இங்க க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. இன்ஃபிளேஷன் ரிஸ்க் வந்து இருக்கு. இது வந்து செகண்டா வந்து இருக்கு. அதை தாண்டி எல்லாருமே டாலர் வந்து இங்க ரிசர்வா வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து தேர்டா இருக்கு. டாலர் வந்து இப்ப ஸ்ட்ரென்த் ஆயிட்டே இருக்கு. அண்ட் தென் பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால கோல்டு வந்து ஏற மாட்டேங்குது. இங்க வந்து டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கோல்டு வந்து சரியில்லாத சூழ்நிலையா இருக்கும். அதே மாதிரி இங்க பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் போதுமே கோல்டு வந்து சரியில்லாத சூழ்நிலையா வந்து இருக்கும். ரேட் கட் வந்து நடக்காம இருந்தாலுமே கோல்டு வந்து சரியில்லாத சூழ்நிலையா இருக்கும். இப்போ இந்த 3 தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இங்க ஏறிச்சு, இன்னும் அதிகமா ஏறிச்சு அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் $120 பர் பேரல் வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க இன்ஃபிளேஷன் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இது வந்து கோல்டுக்கு சாதகம் இல்லாத நியூஸா வந்து இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் அதிகப்படுத்தி வச்சிருவாங்க. இதுவுமே கோல்டுக்கு சாதகம் இல்லாத நியூஸா வந்து இருக்கு. டாலருமே இன்னும் ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். இதுமே அது கோல்டு வந்து சாதகம் இல்லாத நியூஸா இருக்கு. இதனால இப்ப $4,800 பர் அவுன்ஸ்ல வந்து இருக்கிறது $4,400 பர் அவுன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இங்க சில்வருமே அதே மாதிரி இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒருவேளை இங்க அந்த வார் சூழல் முடிக்கு வந்து $90 பர் பேரலுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னும் போது இங்க கோல்டோட பிரைஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. $5,000 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு.
ஏன் அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து இங்க கம்மியாக ஆரம்பிக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு, டாலருமே வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம வந்து இருக்கும். ஸோ அதனால அந்த டைம்ல கோல்டு வந்து சாதகமான நியூஸா இருக்கும். ஸோ இதனால தான் கோல்டு அண்ட் சில்வர் வார் சூழ்நிலையாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஏறாம இருக்கு. இதை நம்ம வந்து புரிஞ்சுப்போம். இப்போ இங்க சில்வர் பக்கம் பார்க்கும்போது 2 லட்ச ரூபா எம்சிஎக்ஸ் கணக்குல வந்து இங்க லாஸ் பண்ணிருக்காங்க. 45% பீக்ல இருந்து இப்போ வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. 4,36,000 ரூபாய் வந்து இங்க பீக்கா வந்து இருந்துச்சு சில்வரோட பிரைஸ் வந்து எம்சிஎக்ஸ் கணக்குல பர் கேஜிக்கு. பட் ஆனா இப்போ வந்து இங்க 2,36,000 ரூபாய் பர் கேஜி தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்பவே வந்து இறங்கி இருக்கு. கோல்டுமே வந்து இறங்கி இருக்கு. பட் ஆனால் கோல்டு இறங்கி இருக்க அமௌண்ட் வந்து பார்க்கும்போது 2 லட்ச ரூபா பர் 10 கிராம் வந்து எம்சிஎக்ஸ் கணக்கில் வந்து ஹையஸ்டா போயிருந்துச்சு. இப்போ 1,50,000 லட்ச ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தான் வந்து வைப் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஆனால் இதுவே சில்வர் கணக்கில் பார்க்கும்போது வைப் அவுட் பண்ணப்பட்ட அமௌண்ட் வந்து 2 லட்ச ரூபாய் வந்திருக்கு. ஸோ அதிகமான அந்த ஒரு பெயின் கொடுக்குது சில்வரா வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த டைம்லயுமே அந்த ஒரு பெயின் கண்டினியூ ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. ஆனால் சில்வர் பக்கம் போகாம இருக்குது பெட்டரா வந்து இருக்கு. கோல்டு பக்கம் மட்டும் நம்ம வந்து போவோம். ETF ஃபார்மெட்ல கன்சிடர் பண்றவங்களும் பண்ணுவோம். பிசிக்கல் கோல்டா வாங்குறவங்க வந்து வாங்கிட்டே வந்து இருப்போம். இந்த ஒரு போர்ஷனில் எப்படி நடக்கும், இந்த ஒரு போர்ஷனில் எப்படி முடிஞ்சு எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அது எல்லாத்தையும் பொறுத்துமே எங்க கோல்டு வந்து ஏறும் இறங்கும். இதை பொறுத்து நீங்களே டிசைட் பண்ணீங்க எந்த டைம்ல பிசிக்கல் கோல்டா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிகரெட் மேல அதிகமான டாக்ஸஸ் இருக்கிறது வந்து தெரியும். அந்த ஒரு டாக்ஸஸ் இருக்க ரீசனால மார்ச் மந்தோட சேல்ஸ் வந்து 5% வந்து டிராப் ஆயிருக்கு. சிகரெட்டோட சேல்ஸ் ப்ராஃபிட் வந்து 10 to 15% வந்து டிக்ளைன் ஆகலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இதனால இங்க ஐடிசி அண்ட் தென் காட்ஃபர் பிலிப்ஸ் இது ரெண்டுமே வந்து செல் பண்ற ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. அதுல அவங்க டீடைலா என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. இந்த ஒரு சிகரெட் பிரைஸ் அதிகமா ஏறின ரீசன்னால இங்க சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது மார்ச் மந்தோட டேட்டாவா வந்து இருக்கு. ஸோ இங்க அனலிஸ்டோட அந்த ஒரு வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இந்த நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது பிப்ரவரி மாசத்தப்போ எஃபெக்டிவ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஜனவரி மாசத்து போல அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க சிகரெட் மேல டாக்ஸ் ஏற போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஜனவரி மந்த்ல நல்ல ஒரு சேல்ஸ் வந்து இருந்துச்சு. எல்லாருமே வந்து இங்க ஸ்டாக் வந்து எல்லாமே ஓன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து வாங்கினாங்க. ஸோ இங்க சிகரெட்ஸ் வந்து அதிகமா வாங்கின ரீசனால ஐடிசியோ இல்ல அப்படின்னா காட்ஃபர் பிலிப்ஸோ அந்த ஜனவரி மந்த் வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா பிப்ரவரி மந்த் பார்க்கும்போது இங்க மிக்சடா தான் வந்து இருந்துச்சு. முன்னாடியே வந்து வாங்கி வச்ச ரீசனால கொஞ்சம் டிமாண்ட் வந்து கம்மியா இருந்துச்சு. மார்ச் மாசம் வந்து சுத்தமாவே டிமாண்ட் வந்து கிடையாது. பிரைசஸ் வந்து ஏறிடுச்சு. இன்னமும் சிகரெட் பிடிக்கிறவங்க வந்து அப்படியே விட்டுருவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து விட மாட்டாங்க. ஸோ சிகரெட்டோட அந்த சேல்ஸ் வந்து திரும்ப ரெக்கவர் வந்து ஆகும். பட் ஆனா அதுக்கு 2 to 3 குவார்டர்ஸ் வந்து எடுத்துக்கும். இப்ப டைரக்டா வந்து அவங்களோட அந்த டாக்ஸ் அதிகப்படுத்தினதை வந்து இங்க கஸ்டமர்ஸ்க்கே வந்து எங்க ஐடிசி நிறுவனம் வந்து பாஸ் ஆன வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கஸ்டமர்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்றவங்களுக்கு அதிகமான சிகரெட் பிரைசஸ் வந்து இருக்கும். பட் அது அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். அதுக்கு வந்து 2 to 3 குவார்டர்ஸ் வந்து இருக்கும். நீங்க ஐடிசிக்கு இது வந்து ஒரு பெரிய அஃபெக்டா இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல 80% வந்து இங்க சிகரெட்ஸ் வந்து ஜென்ரேட் வந்து பண்றாங்க. பட் ஆனா இவங்க டைவர்சிஃபைடான பிசினஸ் வந்து இருக்கு. எஃப்எம்சிஜில வந்து இருக்காங்க, அக்ரில வந்து இருக்காங்க, பேப்பர் பேக்கேஜிங்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது ஐடிசிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து இருக்கு. பட் ஆனா இதுவே காட்ஃபர் பிலிப்ஸுக்கு வந்து வரும்போது இங்க டைவர்சிஃபிகேஷனே வந்து கிடையாது. ஒன்லி சிகரெட் பிசினஸ் தான். ஸோ அதனால அதிகமா இறங்கிறதுக்கான சான்சஸ் காட்ஃபர் பிலிப்ஸ் தான் வந்து இருக்கு. பட் ஆனா ஏற்கனவே அதிகமா இறங்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது எங்க ஐடிசி கம்பெனி தான் அதிகமா இறங்கி இருக்கு. 17% வந்து இறங்கி 300 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமும் நம்ம பல்கான மோட்ல போக வேண்டியது ஐடிசியா தான் வந்திருக்கு. காட்ஃபர் பிலிப்ஸை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா அதுல டைவர்சிஃபைடான பிசினஸும் வந்து கிடையாது. அண்ட் தென் பிரைஸ் ட்ரெண்டிங்ஸும் அதிகமா வந்து இருக்கு. ஸோ அதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். ஸோ இங்க அனலிஸ்ட் சொல்ற மாதிரி இங்க ஐடிசி வந்து ஹோல்ட் பண்ண சொல்றாங்க, காட்ஃபர் பிலிப்ஸ் வந்து செல் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்மளும் அதே ஸ்டாண்டர்ட்ல வந்து போவோம். இன்னும் ஐடிசியை பல்க் மோட் வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டரா தான் வந்து இருக்கு. நோவா நாடிஸ் நிறுவனம் வந்து ஓப்பன் ஏஐ கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இங்க அந்த கிளினிக்கல் டெஸ்டிங்லாம் வந்து நடக்கும்ல. ஸோ அந்த ஒரு ட்ரையல்ஸ் வந்து ரன் பண்றதுக்கும் அந்த நிறைய அந்த ரிசர்ச் ஒர்க்குக்காக இங்க வந்து ஓப்பன் ஏஐ வந்து யூஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா புது ட்ரக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் வந்து கம்மியாக போடும். அண்ட் தென் புது ட்ரக்ஸை பேஷன்ஸ்க்கு ஈஸியாக வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ இதனால தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுல வந்து காம்ப்ளெக்ஸான நிறைய டேட்டா செட்ஸ் வந்து இருக்கு இங்க கிளினிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு கிளினிக்கல் டேட்டா செட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்றது, அந்த காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி புது மெடிசன்ஸை ஈஸியா வந்து இன்னும் தயாரிக்கிறதுக்கும் இன்னும் ஃபாஸ்டா வந்து தயாரிக்கிறதுக்கும் அந்த ஒரு பிளான்ல இருக்காங்க. இங்க வந்து நோவா நாடிஸ் நிறுவனம் வந்து பார்க்கும்போது சரி ஓகே இது ஒரு நோவா நாடிஸ் கூட அப்டேட்டா இருக்கா. இதை தாண்டி இங்க வந்து என்விடியா கூட பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பில்ட் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட இன்டகிரேஷனும் அண்ட் தென் கஸ்டம் ஏஐ ஏஜென்சியும் அண்ட் தென் பாட்ஸையும் வந்து பில்ட் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. டூல்ஸ் வந்து பில்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இங்க கிளினிக்கல்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் எல்லாமே புதுசா வந்து தயாரிக்கிறது ஈஸியா வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஒரு கிளினிக்கல் டெஸ்ட்ல இருக்கிற எரர் என்னவா இருக்கு அப்படின்னா அதுல இருக்க லேக் என்னவா இருக்கு அப்படின்னா டைம் வந்து அதிகமா வந்து தேவைப்படும். ரிசர்ச்க்கான டைம் வந்து அதிகமா தேவைப்படும். இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வர ரீசனால ரிசர்ச் டைம் வந்து இன்னும் வந்து கம்மியாக்கப்படும். அது வந்து இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்க போகுது. இங்க நோவா நாடிஸ் கம்பெனிக்கு இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்க போகுது. இப்போதைக்கு நோவா நாடிஸ்க்கு வந்து இது வந்து எடுத்து பண்றாங்க. ஃபாலோ அப்ப எல்லா கம்பெனிஸுமே அது வரப்போகுது. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. எல்டி ஃபுட்ஸ் கம்பெனி வந்து 519 ரூபாய் வந்து இப்போ வந்து 409 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. பீக் பிரைஸ் ஆனா 519 இருந்து இப்போ 400 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க யூஎஸ்ல இருந்து இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது. 46% யூஎஸ்ல இருந்து அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரெவன்யூ வந்து இங்க டாரிஃப் வந்து அதிகமா வந்து போட்டிருந்தாங்களா, அதனால பெருசா வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 50% டாரிஃப் இருக்கும்போது ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணாங்க. அந்த 18% டாரிஃபா வந்து குறைக்கும் போது கொஞ்சம் அஃபெக்ட் வந்து பண்ணாங்க. ஸோ இதனால இந்த எல்டி ஃபுட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு ஏறினது வந்து இறங்குச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரைஸ் வந்து 21 வந்துருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு.
இந்த கம்பெனியோட பிசினஸோட கேஆர்பிஎல் கூட நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது மார்ஜின்ஸ் அதிகமாக கிரியேட் பண்றது கேஆர்பிஎல் கம்பெனி வந்து ஜென்ரேட் பண்றாங்க. பட் ஆனால் அதுல வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. யூஎஸ்ல இருந்து அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது எல்டி ஃபுட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு கம்பெனியுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு கேஆர்பிஎல் கம்பெனி 11 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆனாலுமே அதை விட எல்டி ஃபுட்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது பெட்டரா வந்து இருக்கு. பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்து இருக்கு. எதுக்காக இந்த ஒரு எல்டி ஃபுட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதா நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா ரெவன்யூ growth சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் நீங்க இந்த கம்பெனியோட சிஏஜர் growth வைஸ் வந்து பார்க்கும்போது 2028 வரைக்குமே 13% சிஏஜர் growth வந்து growth ஆவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஜைடஸ் வெல்னஸ் கம்பெனி வந்து லாஸ்ட் ஒரு மாசத்துல 25% மேல வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனி ஆக்சுவலா லாஸ்ட் 2 குவார்டர்ஸ் வந்து லாஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் வந்து ஒரு 30 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து ஃபைல் பண்ணாங்க. அதுவுமே 80% இயர் ஆன் பேசிஸ் வந்து டிராப்ல தான் வந்து இருக்கு. அந்த ஒரு 35 கோடி ரூபாய் அவங்க ப்ராஃபிட் வந்து மேக் பண்றதுமே இது வரைக்கும் அவங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அவங்க மேக் பண்ண ப்ராஃபிட்டோட ரொம்பவே கம்மியான அமௌண்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனாலும் இந்த ஒரு ஷேரை 25% வந்து ஏற்றிருக்காங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இந்த சம்மர் டைம் வேற வந்துருச்சு. இதுல குளுக்கான்டியோட அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கதா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க நைசில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதோட சேல்ஸுமே சூப்பரா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே சம்மர் டைம்ல வந்து சூப்பரா சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்டா வந்து இருக்கு. இந்த ஒரு சேல்ஸ் எல்லாத்துக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த ஒரு ஷேர் வந்து அதிகமா வந்து ஏற்றிருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஓனா தருண் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போதைக்கு எங்களோட ஃபோக்கஸ் வந்து கஸ்டமர் அக்விசிஷன் பண்றதுக்கும் அண்ட் தென் அவங்களோட நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ற இடத்துல தான் நாங்கள் வந்து இருக்கோம். இப்போ எங்களோட ஃபோக்கஸ் வந்து ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கு. பட் ஆனால் ஜைடஸ் வெல்னஸ் வந்து ரொம்ப வந்து ஏற்றிட்டாங்க. இப்போ இருக்க பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ்க்கு கன்சிடர் பண்ண தேவை. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வேணா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். வெல்னஸ் வந்து ஸ்கிப் பண்ணியே வந்து இருப்போம். வாட்ச் லிஸ்ட் வந்து வைக்கிறது பெட்டரா இருக்கு. டாடா சன்ஸ் வந்து ஐபிஓ வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வந்து இன்னும் குழப்பமா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஆன்சர் வந்து கிடைக்காம தான் இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து இன்னும் கிளியரான ஸ்டாண்ட் வந்து எடுக்கல. நீங்க வந்து டாடா சன்ஸை கம்ப்ளீட்டா நீங்க வந்து லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அப்ரோச்லயே வந்து போகல. அப்புறம் இந்த கம்பெனி வந்து சிஐசி அந்த ஒரு டீரெஜிஸ்டர் வந்து பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கல. இதனால வந்து இந்த டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து போயிட்டே இருக்கு. பட் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபைனல் டிசிஷன் ஒன்று எடுக்கிற வரைக்குமே நீங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ வந்து. சரி ஓகே, இப்போ டாடா சன்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் ஐபிஓ வரணும்னு சொல்றாங்க அப்படின்னா அப்பர் லேயர் என்பிஎஃப்சியா வந்து கன்சிடர் பண்றாங்க. இங்க டாடா சன்ஸ் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அசட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு கம்பெனி வந்து அப்பர் லேயர் என்பிஎஃப்சியா வந்துடும். அதனால அந்த ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ வந்து வந்தாகணும். இங்க டாடா சன்ஸோட அந்த ஒரு அசட்ஸ் வந்து பார்க்கும்போது 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. 1.75 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து அசட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இவங்க ஐபிஓ வந்து வந்தாகணும். பட் ஆனா இங்க ஐபிஓ வந்து வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து கிளியரான அந்த ஸ்டாண்டே எடுக்க மாட்டாங்க. இங்க வந்து டாடா சன்ஸோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா பிரைவேட்டா வந்து வச்சிருக்கணும். அந்த ஒரு பிளான்ல இருக்காங்க. ஸோ இதுக்கு 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு ஆர்பிஐ கிட்ட வந்து எக்ஸம்ஷன் வந்து கேட்கலாம். இல்ல அப்படின்னா சிஐசி வந்து பண்ணிக்கலாம். சிஐசி வந்து டீரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். சிஐசி அப்படின்னா கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாருமே இங்க பப்ளிக் ஃபண்டிங் வந்து யூஸ் பண்ணாம, பப்ளிக்கோட அந்த ஒரு லோன்ஸ் யூஸ் பண்ணாம, பப்ளிக்கோட அந்த ஒரு டெப்ட் வந்து யூஸ் பண்ணாம அவங்களே வந்து இண்டிவிஜுவலா ரன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு சிஐசியை வந்து டீரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து பிரைவேட் கம்பெனியா வந்து இருக்கலாம். பட் என்னதான் இந்த கம்பெனி பிரைவேட்டா இருந்தாலுமே ஆர்பிஐ வந்து பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது ஐபிஓ வந்து நீங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துதான் ஆகணும். இப்போதைக்கு கிளியரான ஸ்டான்ஸ் எதுவும் எடுக்காம இருக்காங்க. இந்த ஒரு டாடா சன்ஸோட ஐபிஓ வந்து வரப்போகுது அப்படின்ற ரீசனாலேயே டாடா கெமிக்கல்ஸையும் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனையும் 12% வந்து ஏற்றிட்டாங்க மார்க்கெட்ல. டாடா கெமிக்கல்ஸ் ஏன் 12% ஏறிச்சு அப்படின்னா அந்த ஒரு கம்பெனில டைரக்ட் ஸ்டேக்கா வந்து வச்சிருக்குது டாடா சன்ஸ் வந்து ஒரு 30% மேல வந்து ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்ல 68% மேல ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க டாடா சன்ஸ். ஸோ இந்த ஒரு டாடா சன்ஸ் ஐபிஓ வந்தது அப்படின்னா இதோட பிசினஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே வேல்யூ அன்லாக் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அப்படி வேல்யூ அன்லாக் ஆச்சு அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ்க்கும் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனுக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனாலே மார்க்கெட்ல வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஐபிஓ வந்து இருக்கிற சூழ்நிலை அதுவாக தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பர்ட்ஸோட வியூஸ் வந்து இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து மேஜரா வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு பை டைமா தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இதுல எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ ஏன் இந்த கம்பெனி வந்து பை டைம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நிஃப்டி ஆவரேஜா ட்ரேட் ஆன பிரைஸோட இப்போ வந்து கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆவரேஜ் பிஇ விட கம்மியா ட்ரேட் ஆகுதா? இப்போ ஐடி கம்பெனிஸை பார்த்தாலுமே அது ஆவரேஜா ட்ரேட் ஆன வேல்யூஷன்ஸோட ரொம்ப வந்து கம்மியா ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால இப்போ கான்ட்ராபெட்டா ஐடியில் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஐடிசிஎஸ் கம்பெனி வந்து 3200 ரூபாய்க்கு மேல வந்து போகும்னு சொல்லிட்டு பிஎன்பின்ற ஒரு கம்பெனியுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ ஐடி கம்பெனி சுற்றி போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ அந்த பிஎன்பி கம்பெனி வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க டிசிஎஸ் கம்பெனி வந்து 3200 ரூபாய் வரைக்கும் போகும். இங்க இருந்து அப்சைட் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. $2.3 பில்லியன் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிருக்காங்க Q4ல. இதுவே Q3ல வந்து பார்க்கும்போது $1.8 பில்லியன் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரெவன்யூமே வந்து க்ரோத் ஆகிட்டே வருது. அண்ட் நீங்க நிறைய கம்பெனிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐடியில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதுனா கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அதிகமான அந்த ஸ்பெண்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏஐ அப்புறம் டேட்டா சென்டர்ஸ் இங்க வந்து அதிகமான ஸ்பெண்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்க டிசிஎஸ் கம்பெனி அதில் வந்து பெருசாக வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. அதனால இது வந்து டிசிஎஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்க போகுது. இந்த கம்பெனி வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ்ல இருந்து ரெவன்யூ கட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கட் ஆகும்.
பட் ஆனால் ஏஐல அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நம்மளும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதனால இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கா, இதனால டிசிஎஸ் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லார்சன் அண்ட் டியூப்ராவோட சப்சிடரி கம்பெனியான எல்என்டி ரியாலிட்டின்ற கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1123 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரீன் ஸ்கேப்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த ஒரு கம்பெனி வந்து பை பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி எது ஃபோக்கஸ் பண்ற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனி லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா பெருசா டர்னர் எதுவும் பண்ண ஆரம்பிக்கல. அதாவது ரெவன்யூ வந்து பெருசா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கல ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருந்து. இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண எல்என்டி கம்பெனி வந்து இதை கம்ப்ளீட்டா வந்து வாங்கிட்டாங்க. 100% வந்து ஃபுல்லாவே வந்து வாங்கிட்டாங்க. ஈக்விட்டிஸா தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்து இருக்க போகுது. ஏன் அப்படின்னா லொகேஷன் வந்து ஹாட்ஸ்பாட்டான லொகேஷன்ஸ் நிறைய வந்து இருக்கு. குர்கிராம் ஹரியானால வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல லொகேஷன் வந்து இருக்காங்க. ஸோ அதனால அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க எல்என்டி ரியாலிட்டி கம்பெனி. ஸோ இது வந்து லார்சன் அண்ட் டியூப்ராவோட சப்சிடரி கம்பெனி தான். இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கா. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்க்கும்போது லார்சன் அண்ட் டியூப்ரா கம்பெனிக்குமே இந்த நியூக்ளியர் எனர்ஜி இருக்குல்ல, அதுல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அடுத்த ஒரு 5 to 6 வருஷத்துக்குள்ள இந்த நியூக்ளியர் எனர்ஜியோட அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 3 மடங்கு ரெவன்யூ growth வந்து நியூக்ளியர் எனர்ஜில இருந்து எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு லார்சன் அண்ட் டியூப்ராக்கு ஒரு அப்டேட் இருந்திருக்கு. அப்படி அந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எல்என்டி கம்பெனி இதுல இருந்து டைரக்டா வந்து கெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. 3 மடங்கு அவங்களோட ரெவன்யூ growth வந்து ஏறதுக்கான சான்சஸ் ஏவியாவே வந்து இருக்கு. இந்தியால இப்ப இருக்க கரண்ட் கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது இந்தியன் நியூக்ளியரோட கரண்ட் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 8.8 ஜிகாவாட் கிட்ட வந்து இருக்கு. அது வந்து 2032ல 22 ஜிகாவாட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அதை தாண்டி 2040க்கு மேல வந்து பார்க்கும்போது 100 ஜிகாவாட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட் வந்து பொறுத்தளவுல. சோ இதுல எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது எல்என்டி வந்து சூப்பரா வந்து இதுல இருந்து கெயின் பண்ணிப்பாங்க. 55 to 60% மார்க்கெட் ஷேர் இவங்க தான் வந்து இருக்கு. இவங்க வந்து இந்த நியூக்ளியர் பிளான்ட் அப்படியே வந்து ஓன் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு ஆப்ரேட் ஆகிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இந்த கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. லைக் வந்து ரியாக்டர்ஸா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வெசல்ஸா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா நிறைய அந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாமே இவங்க கிட்ட வந்து இருக்கு. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. அதோட சேல்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கும். ஸோ அதுக்கான அந்த ஒரு ரிப்பேர் அண்ட் தென் அதுக்கான அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே எல்என்டி கம்பெனி வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இதனால இந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து சூப்பரா க்ரோத் ஆகுது அப்படின்னா அது எல்என்டிக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்தியாவிலே வந்து இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்கும்போது குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது 32 கண்ட்ரீஸ்க்கு மேல வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்த்தா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண பார்த்தா வந்து சொல்லியிருக்காங்க. பின்னாடி இருக்க ஒரே ரீசன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ள வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டேட்டா சென்டர்ஸ்ல வந்து ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதிகமான அந்த பவர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து மூவ் பண்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான் வந்து இருக்கு. பஜாஜ் ஆட்டோ கம்பெனிக்குள்ள வீகோ எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து எலக்ட்ரிக் 3 வீலர் மார்க்கெட்டால வந்து இருக்க போகுது. எலக்ட்ரிக் 3 வீலர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு நிறைய அப்டேட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இங்க கார்கோக்குமே அப்டேட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்தவரை P50, P70, P90 அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட்ல வந்து உள்ள வராங்க பேசஞ்சர் வெஹிக்கிள். இது எல்லாமே EV 3 வீலரா வந்து இருக்கு. இங்க வந்து EV 3 வீலர்ல இங்க கார்கோ செக்மெண்ட்ல பார்க்கும்போது C90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்கோ வெஹிக்கிள் வந்து எடுத்துட்டு வராங்க. இது எல்லாமே இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ்மெண்டா இருக்கு. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 3,10,000 இருந்து 4,30,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸா வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோட அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் தென் இது ஒரு மாடல் வந்து இருக்குல்ல, அது எல்லாத்தோட மாடல்ஸோட அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் தென் எவ்வளவு கெப்பாசிட்டி அண்ட் தென் எவ்வளவு வந்து ரேஞ்ச் தரும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க எலக்ட்ரிக் 3 வீலரா வந்து பார்க்கும்போதும் சரி 3 வீலர் மார்க்கெட்லயும் சரி பஜாஜ் வந்து டாமினேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்க கிட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்ட சேல்ஸ் அண்ட் தென் சர்வீஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனி அர்பன், செமி அர்பன், அப்புறம் ரூரல் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு 3 லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு வீகோ எலக்ட்ரிக் வந்து பஜாஜ் ஆட்டோக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து இருக்கும்போது பஜாஜ் ஆட்டோ ஷேர் வந்து நம்ம கரெக்டான டைம் வரும்போது கன்சிடர் பண்ணிப்போம். இப்போதைக்கு வெயிட் பண்ணியா வந்திருப்போம். அடுத்ததா எல்ஐசி கம்பெனில ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. 1:1 வந்து போனஸ் வந்து தர போதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ 800 ரூபாய் ஷேர் பிரைஸ் இருக்கு அப்படின்னா 400 ரூபாய் வந்து ஷேர் பிரைஸ் வந்து குறைஞ்சிரும். ஒரு ஷேரா இருக்குது 2 ஷேரா வந்து மாறிடும். ஸோ அதனால உங்களுக்கு அடிஷனல் ஷேர்ஸா வந்து வரும்போது அது உங்களோட ஏற்கனவே இருக்க ஷேர் வந்து டைல்யூட் பண்ணி தான் அடிஷனல் ஷேர் வந்து வரும். எக்ஸ்ட்ராவா ஒரு ஷேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த டைம்ல வந்து எல்ஐசி ஷேர்லாம் வந்து கன்சிடர் பண்ணதால இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணியே வந்து இருப்போம். இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.